கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த பல வாரங்களாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் சிந்தித்து வரும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்குவரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய திட்டம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நன்றி சகோதரனே. பிரியமானவர்களே, சவுல் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் தமஸ்குவிலே கிறிஸ்துவை அறிவித்தார். பிறகு அங்கிருந்து அவர் அரபி தேசத்துக்கு போனார். 3 ஆண்டுகள் அங்கே இருந்தார். பிறகு எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தார். ஆனால் என்ன நடந்தது? சீஷர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல், ஏன்னா பயம். எருசலேமில் தானே வீடுகள் தோறும் பிரவேசித்து ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்று பாராமல் எல்லாரையும் இழுத்து கொண்டு போய் கட்டி சிறையிலே அடைத்து தேவதூஷணம் செய்யும்படி வைத்து அவர்களை அநேகரை சாகும் வரை அடித்தவர். சேவான் சாவதற்கு சாட்சியாக நின்றவர். இப்படிப்பட்ட மனிதன் நம்முடைய சபைக்கு வருவதா? இவன் நடிக்கிறான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதை போல நாடகம் ஆடி நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து கொண்டு போவானோ என்ற பயம் சபையாருக்கு இருந்தது. அதனால யாரும் அவனை சேர்த்து கொள்ள மனம் இல்லை, நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இதை போன்ற ஒரு சம்பவம் சபையின் சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறார். நியூ கினியா என்ற ஒரு நாட்டிலே ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவிலே ஒரு வாலிபன் பிறந்து வளர்ந்தவன். அந்த வாலிபன் என்ன செய்தான்? பெரிதான பிறகு படிப்பதற்காக வெளியூர் சென்று விட்டு பல ஆண்டுகள் படிப்பெல்லாம் முடித்து விட்டு திரும்பமாக தன்னுடைய சொந்த தீவுக்கு வந்தான். சபைக்கு போனான். சபையில் போய் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பம் எடுக்கிற வேளையில் திடீரென்று ஒருவரை பார்த்த உடனே இந்த வாலிபன் நடுங்க ஆரம்பித்தான். யார் என்று பார்த்தால் அந்த தீவிலே இவனுடைய அப்பாவை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கொன்று சாப்பிட்டவர். அந்த தீவிலே மனிதர்களை சாப்பிடக்கூடியவர்கள் நிறைந்த ஒரு தீவு அது. அப்போ இவனுடைய அப்பாவை கொன்று சாப்பிட்டவர் பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது இதே சபையிலே இவன் ஐக்கியப்பட வந்திருக்கிறான். அவரும் கை வைக்கிறார், இவனும் கை வைக்கிறார். பார்க்கும்போது என்னுடைய அப்பாவை கொன்றவர். பயம் வந்தது. எல்லாம் கேட்டாங்க, என்ன தம்பி நீ ஏன் பயப்படுற? இல்லை கொஞ்ச நேரம் அவனுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்தது. பாருங்கள், அவ்வளவு மாம்ச பட்சிணிகளை எல்லாம் கர்த்தர் ரட்சித்து சிறு சபையில் வைத்திருக்கிறார். அதை போன்ற ஒரு பயம் திருச்சபையில் இருந்திருக்கும். ஓ, சவுல் வந்திருக்கிறார், இவர் தான் என்னுடைய அம்மாவை இழுத்து கொண்டு போய் கட்டினவர், என்னுடைய அப்பாவை சிறையில் அடைத்தவர், என்னுடைய சகோதரனை கொன்றவர். இப்படி பல்வேறு நினைவுகள் இந்த மக்களுக்கு வந்திருக்கும்.
ஐயோ என்னை என்ன அடி அடிச்சார் அந்த சவுல், இப்ப நம்ம சபைக்கு வருவதா, ஐயோ இவரோட ஐக்கியப்பட முடியாது. அவர்கள் பயத்திலே நியாயம் இருக்கிறது. அப்பதாங்க பர்னபா வருகிறார். பர்னபா 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவனுடைய பெயர் வேற, யோசே. ஆனால் அப்போஸ்தலர்கள் அவனுக்கு பர்னபா என்று பெயரிட்டார்கள். அவன் லேவியன், அவன் சீப்ரு தீவான், அவன் யூதன், ஆனால் எருசலேமுக்கு வெளியில வளர்ந்தவன், லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு வரம் என்னவென்றால், அவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவன். இங்கே பாருங்கள், சவுலை அழைத்து கொண்டு போய், இங்கே நம்ம அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய், மூல பாஷையில் இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, அவனே கையில பிடித்து கொண்டு போய் என்ற அர்த்தம். அப்ப சவுலுக்கு கூட கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவரை தரிசித்தார், ஆண்டவராலே பயிற்சி பெற்றார். இவருக்கும் இந்த சபைக்கு போறது கொஞ்சம் தயக்கம். ஏன்னா இந்த சபையில தானே போய் நிறைய பேரை அடித்தேன், இந்த சபையில தானே நிறைய பேரை நான் தேவதூஷணம் செய்ய வைத்தேன், சிறையில அடைத்தேன், சாகடித்தேன், சபையை பாழாக்கினேன், இந்த சபையில போய் எப்படி ஐக்கியப்படுவது? சவுலுக்கும் தர்ம சங்கடம், சபையாருக்கும் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு பயம். இப்ப இடையில வருவதற்கு ஒரு ஆள் வேண்டும். கர்த்தர் சரியான ஆளை வைத்திருந்தார், பர்னபா. பர்னபா போன்ற மக்கள் சபைக்கு தேவை. பவுலை போன்று பிரசங்கிப்பார்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பர்னபா போன்று பலப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் தேவை. பாருங்கள், பிற்காலத்தில் பவுலும் பர்னபாவும் தான் ஒரு டீமாக, குழுவாக இணைந்து முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் போகிறார்கள். அப்பொழுது போகும்போது இந்த பர்னபாவுக்கு உறவினர் ஜான் மார்க், யோவான் மார்க்கு என்று அழைக்கப்படக்கூடிய யோவானை அழைத்து செல்கிறார்கள். வழியிலே இந்த யோவான் மார்க்கு கொஞ்சம் பயம் வருகிறது. ஊழியம் என்றால் இன்றைக்கு இருப்பது போல நல்ல சொகுசான ஊழியம் அல்ல. அன்றைக்கெல்லாம் உயிரை பணயம் வைக்க வேண்டும். பவுல் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு அறிவித்தார். எத்தனை முறை அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணார்கள். அவரை கோட்டை சுவரிலிருந்து கயிறை கட்டி கீழே இறக்குகிறார்கள். இப்படியெல்லாம் ஆபத்து நிறைந்ததுதான் ஊழியம். பிரியமானவர்களே, அப்படி அந்த யோவான் மார்க்குக்கு, வாலிபனுக்கு கொஞ்சம் பயம் வந்து அவன் திரும்பி போகிறான். இதை சவுல் மனதில் வைக்கிறார். பவுல் பிற்பாடு 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது பவுலும் பர்னபாவும் சேர்ந்து போகலாம் என்று நினைத்த போது பர்னபா சொன்னார், யோவான் மார்க்கை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். பவுல் சொன்னார், இல்லை, அவன் பாதியிலே விட்டு போனவன், கூப்பிட்டே போகக்கூடாது. பர்னபாவுடைய இருதயம் மாறாது. அவர் என்ன செய்தார்? இல்லை, இவனை கூட்டிக் கொண்டு தான் போக வேண்டும். இருவருக்கு இடையே பயங்கர கருத்து வேறுபாடு. அதனால இருவரும் பிரிந்தார்கள். பவுல் என்ன செய்தார்? பவுல் சீலாவை பிடித்து கொண்டார். பர்னபா யோவான் மார்க்கை கூட்டிக் கொண்டு வேறு திசையில் போய் அவனை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்கிற மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கூட முரட்டாட்டம் செய்யலாம். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், வேதம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை ஒரு காலத்தில் பவுல் 2 தீமோத்தேயுவை எழுதும் போது, நீ மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, என்னுடைய ஊழியத்திலே அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். பல ஆண்டுகள் உருண்டோடியது. இப்படிப்பட்ட யோவான் மார்க்கு உருவாக்கினது பர்னபா. பவுலே பின்னாலே அவனை கூட்டிக் கொண்டு வரும்படி சொல்லுகிறார். வேற யாரையும் பவுல் அழைத்து கொண்டு வரும்படி சொல்லவில்லை. காரணம் இந்த பர்னபா. அதனால தான் அப்போஸ்தலர்கள் அவனுக்கு அந்த பேரை வைத்தார்கள், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வைத்தவன். பிரியமானவர்களை, நாம் ஒருவர் கவனித்து என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 10:24-25 பாருங்க, வாசிக்கலாமா? எபிரேயர் 10:24-25. நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும். வெறும் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறது மட்டும் ஊழியம் கிடையாது. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ப்ரொவோக்கிங் ஒன் another. ப்ரொவோக்கிங் இங்கிலீஷில் கோபம் மூட்டுறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே இருக்கிறது
அன்புக்கும் நற்கிரியலும் ஏவப்படும்படி கவனித்து. ஒருவர் ஏவி விடணுமா? அடுத்த வசனம் படிங்க பிரதர். மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை அந்த நாள் எவ்வளவு சமீபத்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணுமா? ஒருவர் சரியா? இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய ஊழியம். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். நானெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ரொம்ப பயம். ஏன்னா வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, போராட்டம். சபைக்கு வருவதே பைபிள் எடுத்துகிட்டு வர முடியாது. ட்ரெஸ்ஸே வேற ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு தான் லுங்கியோடு ஓடி போய் ட்ரெஸ்ஸை போட்டு சபைக்கு ஓடி வருவேன். ஏன்னா வீட்டிலேருந்து வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயந்து போயிருக்கிற என்னை எத்தனை சகோதரர்கள் பலப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வயதாகி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குரிய ஊழியத்துக்குரிய பலன் அவர்களை காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருவர் கவனிக்க வேண்டும், ஒருவர் பலப்படுத்த வேண்டும், ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் சில பேர் சோர்ந்து போயிருப்பாங்க. நேற்றைக்கு நான் ராணிப்பேட்டை சபைக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய சொந்தக்காரர் என்றைக்கோ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, பிரதர் என்றைக்கோ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, இந்த வசனத்தை சொன்னீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகமே இல்லை. பாருங்கள், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு கூட அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, உங்களை நான் சந்திக்கணும், வாங்க பிரதர் சிஸ்டர், அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமாக நான் திரும்ப வருவேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன். பிரியமானவர்களே, நமக்கு தெரியாது. இப்போ என்னை பலப்படுத்தினவர்கள் என்னென்ன இவ்வளோ, நான் இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கலாம், அவங்களை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சின்ன பையன் வந்திருக்கிறான், மீசை கூட சரியாக முளைக்கலை, ஏதோ சின்ன பையன் வந்திருக்கான். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள், பலப்படுத்தினார்கள், கர்த்தர்கள் உறுதியாக இருக்கும்படி சொன்னார்கள். பல ஆண்டுகள் உருண்டோரிக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஓடிடுச்சு. அவங்களாம் மறித்து நித்தியத்துக்கு போயிட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கு நான் இருக்கிறேன் இல்லையா? இது சகோதரி முதல்ல என்னை பலப்படுத்தின ஒரு சகோதரி தான். தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஷீலான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. இன்றைக்கி இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் வெளியில் எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பிடிப்பாங்க. நாங்கள் ரோட்டில் விளையாடுவோம். அன்றைக்கி ஏது மொபைல் டிவிலாம் ஒன்றும் கிடையாது. ரோட்டில் விளையாட்டு பிடிச்சி நிறைய பேர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்க சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க. அப்போ அந்த அக்கா என்னை தனிப்பட்ட விதத்தில் கவனித்து பலப்படுத்தி ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜபம்தான் பல ஆண்டுகள் கழித்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க முகத்தை மறக்க முடியல. உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நித்தியத்தில் பார்ப்போம் எல்லாரையும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் மேடை பிரசங்கிகள் அல்ல. மேடை பிரசங்கம் செய்கிறவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்க நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். பர்னபா போன்று ஒரு ஆள் இல்லைன்னா சவுலை அன்றைக்கு சபை ஏற்றுக்கொண்டிருந்திருக்காது. சபைக்கு தெரியாது, இவன் தான் சபையை கட்டுகிறவன். பிற்பாலத்தில் 13ஆம் அதிகாரத்திலேருந்து 28ஆம் அதிகாரம் வரை பவுல் தான். பேதுரு மறைந்து போனார், யாக்கோபு மறைந்து போனார். மறைகள்னா அவங்களாம் சீன்லே கிடையாது, காட்சியிலே இல்லை, பவுல் மட்டும்தான். ஆனால் பவுலுடைய ஆரம்பத்தை கவனித்து பாருங்கள், எவ்வளோ அற்பமான ஆரம்பம். பவுலுக்கு தர்ம சங்கடம், சபைக்கு எப்படி போவது, எந்த முகத்தோடு இந்த மக்களை பார்ப்பது, அவர் போய் ஆராதிக்க முடியுமா, பிரசங்கம் பண்ண முடியுமா, மக்களை எப்படி பார்ப்பார்? இந்த மக்கள் பவுலை பார்த்து நடுங்குகிறாங்க, இவன் நடிக்கிறான் போல, என்ன மறையால் இவரை ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கட நிலையில் பர்னபா ஆண்டவர் எழுப்பினார். பிரியமானவர்களே, நாம் சமாதானம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, இன்றைக்கு கூட சபையில் இப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. ஒருவேளை 2 பேருக்கு பிரச்சனை இருந்தால், குடும்பங்களுக்கு பிரச்சனை இருந்தால், நாம் பர்னபாவை போன்று சமாதானம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பர்னபா தான் திருச்சபைக்கு, எருசலேம் திருச்சபைக்கும் சவுல் ஆகிய பவுலையும்
இணைத்த பாலமாக இருந்தான். அவன் என்னென்ன சொல்கிறான், அவனே கையில் பிடிச்சிட்டு போனான். மூல பாஷையில் அதான் அர்த்தம். சவுல் பயந்துருப்பார், ஐயோ நான் எப்படிங்க போகிறது, நீ வா பிடி, கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறார். தரன்னு இழுத்துட்டு போகிறார். போய் அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு போகிறார். வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தை பவுல் சொல்லவில்லை, பர்னபா சொல்லுகிறார். அவன் வழியிலே கர்த்தரை பார்த்தார். அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பவுல் வாயே திறக்கல. பவுல் என்ன மாதிரி வாயாடி, பின்னாலே சொல்லுகிறார்கள் இந்த வாயாடி என்ன சொல்றான், பவுல் வாயே திறக்கல, தைரியம் இல்லை, அமைதியாக இருக்கார். எல்லாம் பேசுனதெல்லாம் பர்னபா தான். பிரியமானவர்களே, இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்னன்னா தேற்றரவாளன். அந்த வார்த்தை தான் ஆறுதல் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலும் அப்படித்தானே வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்தில் அதே வார்த்தை தான் அவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு என்ன செய்கிறாரோ அதையே பர்னபா பவுலுக்கு செய்தான். பிரியமானவர்களே, திருச்சபையில் அதே மாதிரி ராயபுரம் சபையில் செல்லதர் அங்கிள்னு ஒருத்தர் இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழையவர். நம்ம ஜேம்ஸ் பீட்டர் அங்கிள் இருக்கார்ல, சென்னை நகரத்தில் மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். இப்போ தான் சரீர பலவீனத்தின் அமைதியாக இருந்தார். அவரை மொழிபெயர்த்து வச்சது எப்படி தெரியுமா, அவர் ரொம்ப பயந்து இருந்தார். செல்லதர் அங்கிள் போயிட்டு மேடையில் பிடிச்சி அவரை இழுக்கிறாரு. அவரை இழுத்து கொண்டு போய் மேடையில் நிறுத்தி அப்படியே பிடிச்சிக்கிட்டார் தைரியமாக. பிரியமானவர்களே, இந்த மாதிரி உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் தேவை இல்லையா? எத்தனை பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களெல்லாம் நம்ம மேலே கொண்டு வர வேண்டும். வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், பலப்படுத்துவோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம், அவர்களை தேற்றுவோம். சரியா? அப்புறம் என்னாச்சு, அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமா இருந்து ஊழியம் செய்ததாக நாம் வாசிக்கிறதில்லை. போக்கும் வரத்து ஐக்கியப்பட முடிந்தது. சபையார் அவனை நம்பினார்கள். அவனும் சபையார் மேலே இருந்தக்கூடிய அந்த என்ன சொல்லு சஞ்சலம் எல்லாம் போச்சு. போக்குவரத்து தைரியமாக ஐக்கியத்தில் இருந்தார். ஊழியம் செய்ததாக நாம் வாசிக்கிறது இல்லை. பிறகு 29ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். கிரேக்கர் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் புறஜாதிகள் ரட்சிக்கப்படவில்லை. அப்படின்னா இந்த கிரேக்கர் யார்? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள். பவுல் யார்? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர். இவங்கெல்லாம் யார்? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள், ஹெலனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தவர்கள் எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள் யார்? இஸ்ரேல்லே பிறந்து இஸ்ரவேல்லே வளர்ந்தவர்கள். ஆனால் நிறைய யூதர்கள் வெளியிலே வளர்ந்தவர்கள். அவங்க எல்லாம் எபிரேய மொழி வீட்டில் பேசினாலும் சுற்றிலும் என்ன மொழி இருக்கு? கிரேக்க மொழி இருக்கிறது. ஏன்னா அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் என்ன செய்தான், நிறைய தான் பிடித்த தேசங்கள்லாம் கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க மொழியையும் பரவ செய்தான். எப்படி ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரங்க எங்கெல்லாம் பிடிச்சாங்களோ பாருங்கள். இந்தியாவில் நம்ம ஏன் இங்கிலீஷை பேசுகிறோம்? ஏன்னா வெள்ளைக்காரங்க பிடிச்சது. இன்றைக்கு கலாச்சாரம் மொழி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பாருங்கள் இங்கிலீஷ் இன்றைக்கு இருக்குது. ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் பிடிச்சாங்களோ காலனி பிரிட்டிஷ் காலனி இதெல்லாம் அங்கே இங்கிலீஷ் இருக்குது. அங்கே ஆங்கிலேய கலாச்சாரம் இருக்கிறது. அதே மாதிரி பாண்டிச்சேரி அது ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் இருக்குது. ஃப்ரெஞ்சு மக்கள் படிக்கிறார்கள், ஏன்னா ஃப்ரெஞ்சு பிடிச்சாங்க. அந்த மாதிரி அன்றைக்கு அலெக்சாண்டர் ஆண்டவர் உலகத்தில் பெரும்பாலான பகுதியை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க மொழியையும் பரப்பச் செய்வதற்கு. அதனாலே இந்த யூதர்கள் இஸ்ரவேலுக்கு வெளியிலே பிறந்து வளர்ந்தவர்கள்லாம் கிரேக்க மொழி அதிகமாக தெரியும் அவர்களுக்கு. அதனால தான் அவர்கள் கிரேக்கர்கள் என்று சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள். பவுலும் அப்படிதான். எங்கே வளர்ந்தார்? தர்சு பட்டணம். நீங்கள் கடைசி மேப்பில் கடைசி பாருங்கள், தர்சு பட்டணம் எங்கே இருக்குது பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசங்கள் இருக்கா? எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தர்சு, கப்பதோக்கியா அப்படி கீழே இருக்குது பாருங்கள்.
கீழே இருக்கா தர்சு பட்டணம். இஸ்ரேல் வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது, எருசலேம் இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து இஸ்ரேல். ஆனால் பவுல் எங்கே பிறந்து வளர்ந்தவர்? தர்சு பட்டணம் தானா, யூதர். ஆனாலும் அவர் யார் தான்? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர். அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் எல்லாம் சொன்னாலும் அவர் அந்த சுற்றில் இருக்கக்கூடிய பகுதி என்னதான்? கிரேக்க மொழி பேசக்கூடிய ஒரு யூதன். அதனால் என்ன பண்ணாரு? அவங்க ஜனங்கள் மத்தியில் போய் பேசினார், தர்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள், கொலை செய்ய ட்ரை பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க? சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய், செசரியா அங்கே இருக்கு பாருங்க, இப்போ எருசலேமில் பவுல் இருக்கான், ரைட்டாக இருக்கார். அவரை செசரியா கொண்டு போனாங்க. இருக்கா? யோப்பா, எருசலேம், யோப்பா, செசரியா. போய் அங்கே என்ன செஞ்சாங்க? கப்பல் ஏற்றி அவரை நேராக தர்சுப்பட்டினத்துக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் தர்சுப்பட்டினத்துக்கு போயிரு, இங்கே இருந்தால் உனக்கு உயிருக்கு ஆபத்து. ஏன்னா எங்கே பவுல் போனாலும் அவரை கொல்ல எத்தனிக்கிறார்கள். அதனால தான் கூடையை வைத்து இறக்கினார்கள். பிறகு இங்கே எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமில் வந்து அவர் கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்களோடு கூட சுவிசேஷத்தை அறிவித்த உடனே அவர்கள் இவனை கொல்ல முற்பட்டார்கள். உடனே சகோதரர்கள் பார்த்தாங்க, ஆஹா நீ இங்கே இருந்தால் உனக்கு ஆபத்து, நீ பேசாமல் உங்கள் ஊருக்கு போய் சேரு அப்படின்னு கப்பல் ஏற்றிட்டாங்க. நேராக தர்சுப்பட்டினத்துக்கு போனார். போன உடனே என்ன ஆச்சு? பவுலை பற்றி நம்ம வாசிக்கிறதே இல்லை. மறந்துட்டோமா? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 10 ஆண்டுகள் அவர் தர்சு பட்டணத்திலே இருந்து விட்டார். ஆண்டவர் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே 3 ஆண்டுகள் அவரை அரபி தேசத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு வேதத்தை ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அது மட்டும் பவுலை ஒரு ஊழியக்காரனாக மாற்றவில்லை. தர்சு பட்டணத்திலே 10 ஆண்டுகள் அவர் எந்த ஊழியம் செய்யவில்லை. ஆண்டவர் அவனை போட்டார் அங்கே. பாருங்க, அடுத்து பேதுரு தான் வர்றாரு. 11ஆம் அதிகாரத்தில் பேதுரு வருகிறார், 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு வருகிறார். என்னங்க பவுலை காணோம்? ரட்சித்தார், ஆண்டவர் தரிசனமானார், பவுலை ரட்சித்தார். அவருக்கு எருசலேமில் போய் சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தார், யாரும் நம்பவில்லை. பர்னபா கொண்டு போய் அவரை எருசலேம் சபையில் அறிமுகம் செய்கிறார். எருசலேமில் போக்குவரத்தாக இருந்தார். பிறகு அங்கே கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்களோடு தர்கிக்கிறார். அவர்கள் அவனை கொல்ல எத்தனித்தார்கள். சகோதரர்கள் பிடித்து தர்சு பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். என்ன ஆனது? 10 ஆண்டுகள். ஆண்டவர் பிரியமானவர்களே வெறும் திறமையை வைத்து செயல்படுகிறவர் அல்ல. நல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே மோசே ஒரு பெரிய தலைவன், எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்றவன். அடுத்த பார்வோன், ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றால் பார்வோன் அடுத்த பார்வோன் அவன் தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? வனாந்திரத்துக்கு ஓடிப்போ 40 வருஷம். இப்ப தலைவனாவதற்கு எல்லா தகுதி இருக்கு பிரதர், ஃபிட்டு. ஆனால் கர்த்தர் அதை தகுதியாய் நினைக்கவில்லை. நம்ம எதை தகுதியாய் நினைக்கிறோமோ கர்த்தர் அதை தகுதியாக நினைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு இன்னும் இருதயம் பக்குவப்பட வேண்டும். அதனால என்ன செய்தார்? இன்னொரு 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்க போ. என்ன ஆண்டவரே, அவனுடைய ஆண்டுகள் வீணாகிறது. உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாக உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவுகளும், உன்னுடைய வழியை பார்க்கலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 40 ஆண்டுகள் முடிஞ்சது, 80 வயசு. இப்ப கர்த்தர் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் தரிசனமாகிறான் முட்செடியிலே. மோசே மோசே, இப்ப நீ பார்வன்ட்ட போ. இன்னும் ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தவான உள்ளவன். எப்ப நான் போகணும்னு நினைச்சனோ அப்ப நீங்க என்ன அனுப்பல. எப்ப நான் ஒன்றதுக்கு உதவன்னு நினைச்சோனோ அப்பதான் கர்த்தர் அனுப்புகிறார். அதே போல இப்ப பவுல் என்ன நினைச்சிருப்பாரு? ஆண்டவர் எனக்கு நன்றாய் கற்றுக் கொடுத்து விட்டார். 3 ஆண்டு காலம் நான் அரபி தேசத்திலே நன்றாக வேதத்தை பயின்றேன். எருசலேம் சபை என்னை ஏற்றுக்கொண்டது.
நான் இப்பொழுது ஊழியம் செய்யலாம். இல்லை, போ நீ தரிசப்பட்டத்துக்கு. என்ன ஆண்டவரே, என்ன நடக்கிறது? நீ அமைதியா இரு. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அமைதியாக போடுவார். அப்போ அமைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிரியமானவர்களே, ஏன் என்று கேட்கலாம். இப்போ என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சார் தெரியுமா? நான் கொஞ்சம் என் சாட்சியம் சொல்லிடுறேன். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 22, 21 இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதுதான் எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்லி இந்த வசனத்தில் தான் என்னை கூப்பிட்டது. அதற்கு நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்றார் என்று சொன்னார் என்றார். இந்த வசனம் தான் எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சது. நீ போ, உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில், தூரமாய் எங்கே அனுப்ப போறான்னு நினச்சி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் கேட்டுட்ருக்கேன், ஆண்டவரே எனக்கு இந்த வசனம் தான் கொடுத்தீங்க, நான் இன்னும் சென்னையிலே உட்காந்துருக்கேனே, ஆண்டவரே நான் சென்னை லோக்கல்லே இருக்கேனே. அமைதியாக இரு. பவுல் என்ன சொன்னார் ஆண்டவர்? அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். தர்சு பட்டணத்தில் 10 ஆண்டுகள் சும்மா விட்டார். இப்போ பவுல் கேட்கலாம்ல, ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, அனனியாவுக்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? அனனியா, நீ பயப்படாத, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன தரிசப்பட்டினத்தில் என்னுடைய சொந்த ஊர்லேயே கை காலை கட்டி போட்டீங்க. ஆண்டவரே அமைதியாக இரு. பவுல் அடுத்து வரவே இல்லைங்க, இங்கேயே ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பேதுருவே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கணும்? அப்படி ஓரங்கட்டி பவுலை மெயின் லைனில் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் கொண்டு வரவில்லை. ஏன் கொண்டு வரவில்லை என்றால், இன்னும் புறஜாதிகள் ரட்சிக்கப்படவில்லை. பாருங்கள், அடுத்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 31ஆம் வசனத்திலே, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. புறஜாதிகள் சபை இல்லை. அப்போ புறஜாதிகள் மத்தியில் இன்னும் சபை ஆரம்பிக்கவில்லை. பவுல் யார்? புறஜாதிகளின் அப்போஸ்தலன். எங்கெங்க சபைகள் இருக்கு? யூதேயா, அது இஸ்ரேல். கலிலேயா, இஸ்ரேலில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட், மாவட்டங்கள் பேர் தான். ஒன்று யூதேயா தென்பகுதி, வடபகுதி என்ன? கலிலேயா, நடுவில் என்ன? சமாரியா. இங்கே தான் சபைகளே இருக்கு. இப்போ சபைகள் சமாதானம் பெற்று. ஏன்னா சபையை கலக்குகிறவன் என்னாச்சு? ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ சபைகளை எதிர்க்க ஆள் இல்லை. அதனால் என்னாச்சு? சபைக்கு சமாதானம் பெற்று. அதனால் புறஜாதிகள் இன்னும் சபை உருவாகவில்லை. திறந்து வைக்கணும்னா யார் திறந்து வைக்கணும்? பேதுரு. அதனால் பவுல் என்ன பண்ணார்? ஆண்டவர் அமைதியாக உட்கார வச்சுட்டார். ஏன்னா பவுல் போய் புறஜாதிகள் மத்தியிலே சபையை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா பரலோகத்தின் திறவுகோலை யாருக்கு தான் கொடுத்தாரு? பேதுரு கையில் கொடுத்தார். சாவி பேதுரு கையில் இருக்கு, பவுல் கையில் சாவி கிடையாது. சாவி வைத்திருக்கள் தான் வந்து திறக்க முடியும். பேதுரு திறந்து விட்டாதான் பவுல் போய் அங்கே சபையை கட்ட முடியும். அதனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? அவரை கொஞ்சம் நீ போய் தரிசப்பட்டினத்தில் இரு. அதுக்கு பிறகு பவுலே நம்ம வாசிக்கல. 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்தியோகியாவில், அதுவும் எருசலேமில் அல்ல, எங்கே வாசிக்கிறோம்? அந்தியோகியா. அதுவும் அங்கே தான் இருக்குது பக்கத்தில். நீங்கள் மேப்பை பார்த்துருங்க. அது வரைக்கும் ஆண்டவர் பவுலை அமைதிப்படுத்தினார். சில நேரங்களே ஆண்டவர் அமைதியாக இருன்னு சொல்லுவார். ரொம்ப கஷ்டம். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது டிசம்பர் 9ஆம் தேதி நான் கொடுத்தேன் விஆர் 2019. மார்ச் 31, 2020 அன்று என்னை வேலையிலிருந்து விடுவிக்கும்படி நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன் விஆர். என்ன ஆச்சு? 22ஆம் தேதி மார்ச்சில் கரெக்டாக ஒரு ஆஃபீஸர் சைன் போட்டிருந்தாருன்னா நான் வந்து வெளியில் வந்திருப்பேன். மார்ச் 31 அவர் சனிக்கிழமை நான் அவரை போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்? குமரவேல், நீங்கள் 31 தானே வெளியே போனோம், திங்கக்கிழமை நான் போடுறேன், அதாவது 23ஆம் தேதி நான் போடுறேன், போயிட்டு வாங்க, நான் இந்த மாதம் நீங்கள் வெளியே வந்துடலான்ட்டேன். 22 லாக்டவுன் முடிஞ்சிச்சா? ஆண்டவரே என்ன நடக்குது? நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் விஆர் கொடுத்தேன்,
லாக்டவுன் போட்டாங்க, 50 நாள் ஒர்க் ஷாப் க்ளோஸ்ட். அதோட மே 9ஆம் தேதி தான் திறக்காங்க. என்ன நடக்குது? அமைதியாக இருந்தார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டேனா? இல்லை, நீங்கள் உண்மையாகவே என்னை அழைக்கலையா? நீ அமைதியாக இரு. ஆண்டவர் அதான் சொன்னார். சில நேரங்களில் ஏன் இதை சொல்லுகிறேன், பவுலை 10 வருஷம் கட்டி போடுறது ஈஸி கிடையாது. அன்றைக்கு மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் கட்டி போடுறது ஈஸி கிடையாது. மோசே என்ன யோசிச்சிருப்பான் பாருங்க. எங்கள் அம்மா வளர்த்தாங்க, கர்த்தருடைய வேதத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். நம்ம இஸ்ரவேல் மக்கள் தான், நம்ம எகிப்தியர்கள் கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இந்த ஜனங்களை விடுதலை செய்வேன் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி நான் எகிப்திலே சகல கலைகளையும் கற்றேன், கர்த்தர் என்னை தலைவனாக ஏற்படுத்துவார்னு பார்த்தா, நான் வனாந்தரத்தில் போய் ஆடுகளோடு இருக்கிறேன். மனிதர்கள் கூட கிடையாது. பாலைவனத்தில் 1 வருஷமா 2 வருஷமா 40 வருஷங்கள். என்ன நடக்கிறது ஆண்டவரே? ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்க வேண்டும். சரியா? பவுல 10 வருஷம் இங்கே இல்லை. ஆனால் இங்கே கலாத்தியர் அப்படி எல்லாம் லிங்க் பண்ணி நிறைய வசனங்கள் அப்படி சேர்த்து படித்தா 10 ஆண்டுகள் ஆண்டவர் அவருடைய சொந்த பட்டணமாகிய தவசுவில் வைத்து விட்டார். அப்போ என்னாச்சு? சபைகள் என்ன ஆனது பாருங்க. சபைகளுக்கு ஆண்டவர் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தார். ஏன்னா இந்த இவ்வளோ வருஷம் இந்த சவுல் சபையை பாழாக்கினான். அப்போ கொஞ்சம் ஆறுதல் வேணும். நீ அமைதியாக இரு, நான் சபையை கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார் ஆண்டவர்? சபை என்ன ஆனது பாருங்க. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. இந்த பக்தி விருத்தி என்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். பக்தி விருத்தி என்றால் பில்ட் அப் அப்படின்னு அர்த்தம், கட்டி எழுப்புதல் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் இன்றைக்கு சபையை என்ன செய்கிறார்? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியர் 2:22. இசைவாய் பட்டு எழும்புகிறது. படிங்க பிரதர், தொடர்ந்து. அவர் மேல் நீங்களும், இதான் முக்கியம், கவனிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். யூ ஆர் பீயிங் பில்ட் டுகெதர். இதுதான் பக்தி விருத்தின்னு அர்த்தம். கட்டி, இப்போ இந்த கட்டடம் கட்டும்போது நம்ம கீழே இருந்தோம். கட்டி ஒவ்வொரு நாளும் கொத்தனாரும் கார்பெண்டர் பிளம்பர் எலக்ட்ரிஷியன் எல்லாம் சேர்ந்து கட்டிக்கிட்டே வந்தாங்க. ஒரு நாளில் என்னாச்சு? கட்டி முடிந்தது. நம்ம இப்போ குடியிருக்கிறோம், வந்து ஆராதிக்கிறோம், ஊழியர் நடத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஓகே. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சபை தேவனுடைய வாசஸ்தலமாக. அப்போ தேவன் எங்கே இருக்காரு? சபையில் இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்மோடு கூட அவர் இருக்கணும்னா, இப்போ இந்த கட்டடம் இருக்குது, இது பாருங்கள், நல்ல மேலே சீலிங் போட்டாச்சு, நல்ல ஜன்னல் வச்சாச்சு, எல்லாம் ஃபிட்டிங் வந்தோன்னா நம்ம இருக்க முடியுது. இப்போ இது மேலே ரூஃப் போடலை, நம்ம இங்கே வருவோமா? இல்லை, லைட்டு ஃபேன் எதுவுமே போடலை, வர முடியாது. இப்போ இதை கட்டணும் இல்லையா? கட்டி முடிக்க வேண்டும். அப்போ தான் ஒருவர் நம்ம குடியிருக்க முடியும், இப்போ ஆராதிக்க முடியும், ஊழியம் நடத்த முடியும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சபையிலே தான் சுகமாய் தங்குவதற்கு அதை கட்டுகிறார். அதுதான் பக்தி விருத்தின்னு வார்த்தை அர்த்தம். இப்போ ஏன் சபையிலே வரம் பெற்ற ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஏன் நம்ம பிரசங்கிக்கிறோம் என்றால், சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. பக்தி விருத்தி என்றால் என்ன? கட்டுவதற்கு. கட்டுவதென்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய சுபாவம் வருவதற்கு. கிறிஸ்துவனுடைய தன்மை எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஆண்டவர் சுகமாக தங்குவார். இப்போ நம்ம எல்லார் வீட்டில் போய் தங்குவோமா? தங்க மாட்டோம். சில ஊர்களுக்கு போகிறோம், சில வீட்டில் தங்க வைப்பாங்க. எனக்கு அங்கே சில வீட்டிலாம் பிடிக்காது. அது நல்ல வசதியாக தான் இருக்கும்.
நமக்கு என்ன ஆகாது, அங்கே கொஞ்சம் செட் ஆகாது. எப்படா முடியும், விட்டா போதும், ஓடி வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். நம்ம வீட்டுக்கு வந்தால் சுகமாக இருக்குது. ஏன்? நமக்கு இஷ்டமானதெல்லாம் அங்கே இருக்குது. நம்ம எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் தங்கலாம். அதே போல் தேவன் நம்முடைய இருதயத்தில் சுகமாய் தங்க விரும்புகிறார். பவுல் அதை நான் குழப்பாமல் இருக்கணும்னா நான் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படியுங்கள். 16, 17 நல்ல என்னோட கூர்ந்து கவனிங்கள். இது முக்கியமான ஒரு சத்தியம். இது முறை நம்ம இதுவரைக்கும் நம்ம சிந்திக்காத ஒரு சத்தியம் அது. சரியா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இது பவுல் ஜபிக்கிறார். என்ன செய்யணும்? விசுவாசிகள், ஆண்டவரே விசுவாசிகளை நீர் உள்ளான மனுஷனை வல்லமையாய் நீர் பலப்படுத்தணும். சாதாரண பலம் அல்ல, வல்லமையாய் பலப்படுத்தினால் அவர்கள் என்ன ஆவார்கள்? உம்முடைய சுபாவம் வரும். அப்ப என்ன ஆகும்? அடுத்த வசனத்தில் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய். கிறிஸ்து ஏற்கனவே வாசமாக இருக்கிறாரு. அப்புறம் ஏன் பவுல் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கணும்னு ஏன் ஜெபம் பண்றாரு? புரியுதா நான் கேட்கறது? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். கிறிஸ்து வாசம் செய்கிறார். அப்போ ஏன் பவுல் வாசமாக இருக்கணும்னு ஜெபம் பண்றாரு? ஏன் ஆவியானவர் பலப்படுத்தணும்? அப்பதான் கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். ஒவ்வொன்றுக்கு தொடர்பு இருக்கு இந்த ஜெபத்தில். ஆவியினாலே உள்ளான மனுஷனை நீங்கள் வல்லமையாக பலப்படணும். அதன் மூலமாய் கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் சந்தோஷமாய் வாசமாய் இருக்கவும் அப்படின்னு அர்த்தம். சுகமாய் தங்கவும். நான் சொன்னல, நம்ம வீட்டுக்கு வந்தா அப்பா சேர்ந்துட்டம்பா, என் வீடு மாதிரி சுகம் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணும்போது சுகமாய் இருக்க வேண்டும். அதை செய்யணும்னா அவர் கட்டணும். இப்போ இந்த பில்டிங் நம்ம நமக்கு வேண்டிய வசதியெல்லாம் செய்து தான் கட்டியிருக்கோம். இந்த கட்டணம் மட்டும் இல்லை, வீடு கட்டும்போது ஒவ்வொரு அறையாக கவனித்து, இந்த அறை இப்படி இருக்கணும், இதில் இதெல்லாம் இருக்கணும், பாத்ரூம் எப்படி இருக்கணும், டாய்லெட் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், இதில் என்னென்ன ஷெல்ஃப் இருக்கணும், நம்ம குடியேறுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நன்றாய் கட்ட வைக்கிறோம். அதை போல ஆண்டவர் இன்றைக்கு சபையை கட்டுகிறார். அதனால தான் எபேசியர் 2:22 நீங்களும் அவர் மேல் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார், நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறார். இன்னும் அவருடைய பணி முடியவில்லை. அதனால தாங்க நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணுறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எந்த கூட்டத்திலையும் நம்ம வேதவாச சிறப்பு கூட்டங்கள். எதுக்காக கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது? விசுவாசிகளை கட்டி எழுப்புவது என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய சுபாவம் உருவாவதற்கு. அப்பதான் கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே சுகமாய் தங்க முடியும். என்னுடைய இருதயத்தில் எரிச்சல் இருந்தால் அவர் வருத்தப்படுவார், துக்கப்படுவார். என்னுடைய இருதயத்தில் அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், உண்மை, நீதி, மனதுருக்கம் இதெல்லாம் இருந்தால் அவர் சுகமாக தங்குவார். அதனால தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஏன் இருதயத்தில் கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார், போக மாட்டார். ஐயோ என்னுடைய பிள்ளை என்னை இப்படி துக்கப்படுத்துகிறாங்களே. அதை விட்டுட்டு நம்ம மனம் திரும்பி கிறிஸ்துவை போன்ற குணம் என்னிலே உருவாகும் போது ஆண்டவர் சுகமாய் தங்குவார். அதுக்கு பேர் தான் பக்தி விருத்தி. கட்டுகிறார் பார்த்தீங்களா? என்ன கட்டுறார் வாழ்க்கை. ரட்சிப்பு ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடியது. நம்ம மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறார், நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள்லே நம்ம எடுக்கவில்லை. நம்ம ஏன் பல ப்ராசஸ் வழியாக அனுப்புகிறாரு? இப்போ நான் ஊழியக்காரன் 5 வருஷத்தில் எவ்வளோ அக்கினியின் வழியாக கடந்து போனேன் என்று உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எவ்வளோ தண்ணீர் வழியாக கடந்து போனேன், எத்தனை புயல்கள் வழியாக கடந்து போனேன்.
கர்த்தர் ஏன் செய்கிறார்? கட்டுகிறார், கட்டுகிறார், இன்னும் கட்டி கொண்டிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் அதுக்கு தான் 10 வருஷம் போட்டிருக்கார் தர்சுபட்டினத்தில். பவுலே, நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்த போகிறேன். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரம் வரைக்கும் பவுலுடைய ஊழியம்தான். அப்புறம் இத்தனை நிருபங்களை சிறைச்சாலையில் எழுத வேண்டும், கடைசியிலே இரத்த சாட்சியை மறிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஆயத்தம் 10 வருஷம் நீ தர்சுபட்டினத்தில் கிடையாது. சும்மா இரு, சும்மா இருன்னு சொல்கிறது தான் கஷ்டமே. இஸ்ரேல் மக்களுக்கு நம்ம இதில் வாசித்தோம், ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில், சும்மா இருப்பதே உங்கள் பலன், அது எங்களால் முடியாது, சும்மா இருங்க அப்படின்றார் ஆண்டவர். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். இன் குவைட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க். அது எங்களால் முடியாது, அமைதியாக இருங்கன்றார். நீங்கள் அமர்ந்திருந்து பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமைதியாக என் பாதத்தில் உட்காருங்க, நான் உங்களை நடத்துகிறேன், நான் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. பவுல் அதுக்கு 10 வருஷம் ஆச்சு. என்ன மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. சபையை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர்? பக்தி விருத்தி அடைய செய்துட்டார். பவுலை ரட்சித்து அப்படி மூலையில் வச்சுட்டார். வைத்து இங்கே பயம்லாம் போயிடுச்சு. என்ன பயம் போயிடுச்சு? ஐயோ, எப்போ இந்த சவுல் வருவானோ, எப்போ நம்ம கட்டி கொண்டு போவானோ, என்னென்ன செய்வானோ, ஜெயிலில் போட்டு அடைப்பானோ, எல்லா பயமும் போயிடுச்சு. கர்த்தர் ஒரு நிமிஷம் ஆகாது நம்முடைய பயங்களை எடுத்துட்டு என்ன பண்ணார் ஆண்டவர்? சபையை பக்தி விருத்தி அடைய செய்தார். பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு, மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை எடுத்தார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்தார். இதுதான் நமக்கு தேவையான பயம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் சபை, மனிதனுக்கு அல்ல. என்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதை நிறுத்தணுமோ அன்னைக்கு ஆபத்து. சரியா? கர்த்தருக்கு பயப்படணும். சபை அதில் பெருகினது என்று வாசிக்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். என்றைக்கு பாவத்தை வெறுக்கிறோமோ, பாவம் போராடி தான் ஆகணும். நான் போராடலன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப போராடுறோம். நம்முடைய சிந்தனைகள், பாவம் வந்து சிந்தனை தான் பிடிக்கும். சிந்தனையில் தூய்மை ஆகிவிட்டோம் என்றால் நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள் தூய்மையாகும். இந்த சிந்தனையை தான் பிசாசு பிடிப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சிந்தனை வருது ஆண்டவரே. பவுல் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படி பண்ணி அதை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிறோம். மேட்டிமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடிக்கிறோம்னு சொல்கிறார். we should bring it under captivity. எண்ணங்களை சிறைப்பிடிக்கணும். பறந்துக்கிட்டே இருக்கும், அதை பிடிச்சி அதை கிறிஸ்துவுக்கு கீழே கொண்டு வரணும். 2 கொரிந்தியர் 10 பவுல் எழுதுவார். நேரமில்லை இப்போ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அப்புறம் பரிசுத்தாவியின் ஆறுதல். ஒரு பக்கம் கர்த்தருக்கு பயப்படும் பயம், இன்னொரு பக்கம் ஆறுதல். பயம், ஆறுதல், இதுதான் பெர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இல்லையா? கர்த்தருக்கு பயந்தோம் என்றால் பரிசுத்தாவியானுடைய ஆறுதல் கிடைக்கிறது. ஆறுதல் அளிக்கிற தேவன் இல்லையா? நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆவியானவர் நல்ல ஒரு நம்முடைய ஏற்ற துணையாளர். அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்தணும்னா அவர் அமைதியாகிடுவார். அவர் அமைதியாயிட்டார்னா அவர் கொடுக்குற ஆறுதலை நாம் அனுபவிக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்? எதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிறது, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது, அதை சரி செய்து ஜெபம் செய்து அறிக்கை செய்து சரி செய்யும்போது அவர் நம்மை நிரப்புவார், நம்மை தேற்றுவார். என்ன ஆச்சு பாருங்க? ஆறுதலோடும் நடந்து பெருகின, மல்டிப்ளை. 2:47 பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47. 2 இந்த இங்கே மேக்ஸ் இருக்கு, கணக்கு இருக்கு. நான் கணக்கை சொல்றேன். 2:47 படிங்க பிரதர். சேர்த்து கொண்டு வந்தார். அடிஷன். இங்க என்னங்க இருக்கு? மல்டிப்ளைட், பெருகின. அங்கே கூட்டல், இங்க என்னது? பெருகும். சபை என்ன செய்யணும்?
கூட்டப்படணும், பெருகணும். இது நடக்கணும்னா என்னதான் வேணும்? இதுக்கு முன்னால் இருக்கிறது நடக்கணும். என்ன வேணும்? சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து சபையார் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ளும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது, நாம் பரிசுத்தாவியானுடைய ஆறுதலை பெறும்போது ஆண்டவர் ஆத்துமாக்களை பெருக்குகிறார். பெருகின, சேர்த்தார், பெருக்கினார். இதுதாங்க ஆத்துமாதாயம் செய்யறதுக்கு பெஸ்ட் வழி. சரியா? பெருக செய்வது சபை, மல்டிப்ளிகேஷன். பெருகின கணக்கு இருக்கா? ஆண்டவருடைய கணக்கு அதான். கூட்டலும், பிசாசனுடைய வேலை கழித்தலும் வகுத்தலும், உடைக்கிறதும் ஆத்மாக்களை பின்வாங்க செய்கிறது பிசாசு வேலை. ஆண்டவருடைய வேலை சேர்த்தல், பெருக்கம் அடைய செய்தல். பெருகுகிறதா? இந்த தன்மைகள் இருந்தால் தான் பெருகும். பவுல் இன்னும் பயன்படுத்தலை. ஆண்டவர் வச்சிருக்கார், நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை ஏற்ற காலத்திலே நான் உயர்த்துவேன். அப்புறம் பாருங்க யார் வந்தது நடுவில்? பேதுரு போய். என்னதுங்க பேதுருக்கு வேலை? பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு பேதுருக்கு என்ன வேலை? இல்லை. திரும்பமாக லூக்கா யாரை கொண்டு வருகிறார்? பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். லித்தா ஊர் எங்கே இருக்குது பாருங்க மேப்பில், எனக்கு பார்த்து சொல்லுங்களேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. ஆவியானவர் சும்மா எழுதலை. லித்தா ஊர் எங்கே இருக்குது பாருங்க. எங்கே இருக்குது தெரியுமா? லித்தா நீங்கள் பார்க்கணுன்னா பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில், ரெண்டாவது கடைசி மேப்புக்கு கொஞ்சம் முந்தின மேப் எடுத்துட்டிங்களா? லித்தா எங்கே இருக்குது பாருங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? லித்தா யோப்பா பக்கத்தில் இருக்கு. இவர் எருசலேமில் இருக்கிறார். இப்போ லித்தாவுக்கு போகிறாரு. ஏன் லித்தாவுக்கு போகிறாருன்னா அவர் யோப்பா பட்டணத்துக்கு போகணும். யோப்பா பட்டணத்தில் குடியிருக்கும் போது தான் யார் வீட்டுக்கு போக முடியும்? கொர்நேலியு வீட்டுக்கு போக முடியும். அதுக்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்? நேராக இவர் லித்தாவுக்கு நேராக நடத்துகிறார். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு போன வாரம் கடைசியாக முடிக்கும்போது ஒரு வசனம் சொல்லி முடித்தேன். ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். Those who are led by the Spirit of God are the sons of God. ஆவியானவர் நடத்த வேண்டும். நடத்துகிறாரா? ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் நல்ல நடத்துவாருங்க. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அவர் ரொம்ப நல்லவர், தேற்றரவாளன். அவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பெந்தோகோஸ்தேக்காரங்க அவர் வேறு பக்கம் திருப்பி நாசம் பண்ணுறாங்க, போட்டோம் அந்த பக்கம். நம்ம ஆவியானவர் பற்றி கவலையப்படுறது இல்லையே. அப்படி இருக்கக்கூடாது. ஆவியானவர் நடத்த வேண்டும். நம்ம கூடயே இருக்கிறார். சரியா? நம்ம அப்படியே நடத்துவார். நம்ம பிலிப்பை குறித்து நம்ம வாசித்தோம். அவன் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு அவனை என்ன பண்ணார்? ஆவியானவர் கொண்டு போய் விட்டார். கேரிடும் அவே, தூக்கிட்டு போனார், ஏர் லிஃப்ட் பண்ணிட்டார். அன்றைக்கு ஏது ஃப்ளைட்டெல்லாம் அவனை அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் ஆசோத்திலே கொண்டு போய் இறக்கிட்டார். என்ன ஆவியானவருக்கு அவன் செவி கொடுத்தான். நீ போய் ரதத்துடன் சேர்ந்து கொள்ளனான்னு போய் ஏறிட்டான். போய் சுவிசேஷம் சொன்னான். முடிஞ்சது. ஆவியானவர் தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டார். இப்போ பேதுரு எருசலேமில் இருக்கிறார். எதுக்கு லித்தாக்கு வரணும்? லித்தாலிருந்து பக்கத்தில் ஒரு யோப்பாவுக்கு போகணும். யோப்பாவில் தான் யார் இருக்கிறது? கொர்நேலியு. புறஜாதி ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வர்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய நோக்கம் ஒருபோதும் மாறாது. நம்ம அந்த பிளானில் இருக்கணும். சரியா? தேவனுடைய திட்டத்தில் நம்ம பங்காளிகளாக வரணும். அப்போ ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தம்முடைய வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருக்கு பயந்தால் தான் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் தன்னுடைய வழியை போதிப்பார். அவருடைய ரகசியம் தெரிய வேண்டும் என்றால், அவருடைய திட்டத்தில் இருக்க வேண்டும் என்றால், சபைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பரிசுத்தவனுடைய ஆவியினுடைய ஆறுதலிலும் பெருகின, வளர்ந்து பெருகின. அப்போ பேதுருவை கொண்டு வர்றார், லித்தாக்கு கொண்டு வர்றார்.
லித்தாக் எதுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னா, 8 வருஷமாக திமிர்வாதம் உள்ளவன் ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து திடீர்னு போய், ஐனேவா, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். அவன் எழுந்திருந்தான். என்னங்க இந்த சம்பவம் எதுக்கு கொண்டு வர்றாரு? ஐனேயா ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், தெரியாது. திடீர்னு லித்தாக் வர்றாரு. ஐனேயா 8 வருஷம் திமிர்வாதம். பாருங்க, 38 வருஷமாக முடமாக இந்த மனுஷனை ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான். அப்புறம் ஒரு வீட்டில் இருந்தார், கூரையை திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை இறக்குனாங்க. அந்த மாதிரி திமிர்வாதக்காரங்க நிறைய இருந்திருக்காங்க போல. இங்கே பேதுருவையும் அனுப்பி ஆண்டவர் எழுப்புகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், H.A. ஐன்ஸ்டைன், அவர் நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு ஊழியர். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, ஆதி திருச்சபையிலே பேதுரு போனார், அவருடைய கர்ச்சீஃப் பாட்டில் மக்கள் குணமானாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அப்போ அந்த மாதிரி வரங்கள்லாம் கொடுத்துருந்தார். இப்போ ஏன் நிறுத்திட்டார் அப்படின்னு அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்ன உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வாலிபன் ஒரு அழகான ஒரு பெண்ணோடு நிச்சயிக்கப்பட்டான் திருமணம் செய்வதற்கு. அந்த பெண்ணை அதிகமாக நேசித்தான். அவன் நிச்சயம் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த பெண்ணை நேசித்தான். என்ன செய்தான்? கொஞ்சம் அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் போனான். அங்கே போய் என்ன செஞ்சால், நிறைய கிஃப்ட் அந்த பெண்ணுக்கு ரொம்ப அன்பாக இருந்ததுனால, அந்த பெண்ணை நேசித்ததுனால அந்த பெண்ணுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பினான். பிறகு அவனுக்கு ஒரு செய்தி போகிறது, அந்த பெண் உனக்கு உண்மையாக இல்லை, வேறு சில தகாத உறவுகளை வைத்திருக்கிறாள், வேறு தகாத ஆண் உறவையெல்லாம் வைத்திருக்கிறான்னு கொட்டவனே அவன் கிஃப்டை நிறுத்திட்டான். இவர் இதை கோட் பண்ணி சொல்கிறாரு, ஆதி திருச்சபை ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தது, உத்தமமாக இருந்தது. ஆண்டவர் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தாரு. குணமாக்கக்கூடிய வரம். பேதுரு போகிறார், ஐனேவை எழுந்துரு குணமாக்குறாருன்னா படுக்கையை எடுத்துகிட்டு நடந்துட்டு போகிறான். பிற்காலத்தில் சபை என்ன ஆனது? ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறதில்ல. சபை நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சபையை அதிகமாக நேசித்து எல்லா கிஃப்டையும் கொட்டினார். என்னாச்சு? சபை உலகத்தோடு ஒத்து வேஷம் தரித்தது. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? கொஞ்சம் கிஃப்டை நிறுத்திட்டார். அப்படி நிறுத்தப்பட்ட வரம் தான் இதெல்லாம் இந்த ஊழியக்காரர் எழுதுகிறார். எனக்கு இது ஒரு புது விஷயமாக இருந்தது. உண்மைதான். ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு அன்றைக்கு வரம் கொடுத்தார் என்றால் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார். போய் நிறைய பேர் குணமாக்கப்பட்டார்கள். பவுல் பாருங்க, லீஸ்ராவிலே கால் வழங்காதவனை எழுப்புகிறார். ஒரு தீவுக்கு போகிறார், மெலித்தா தீவிலே, அங்கே ரத்த வியாதி பேதியில் இருந்தவங்கெல்லாம் உடனே குணப்படுத்துகிறார். பிற்காலத்தில் ஏன் இல்லை? சபைக்கு இன்றைக்கு ஏன் இல்லை? சபை உலகத்தோடு இணைந்து விட்டது. இருதயம் ஆண்டவரை பற்றி உத்தமமா இல்லை. ஆண்டவர் கிஃப்டை நிறுத்திட்டாரு. எப்படி ஒரு உதாரணம் சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா? ஒருவன் தன் நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணை அதிகமாக நேசித்ததுனால அவளுக்கு கிஃப்டாக அனுப்பிட்டு இருந்தான். அவளுடைய இருதயம் அவனை பற்றி உத்தமத்திலிருந்து விலகின உடனே கிஃப்டை நிறுத்திட்டான். அதை போல ஆண்டவர் நிறுத்தி விட்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் கிருபையாக கேட்கிறார். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், இவன் ஜெபம் பண்ணதாக நம்ம வாசிக்கலை. பேதுரு போய் ஜெபம் பண்ணாரா? இல்லை. நேராக போனார். ஐனேவை பார்த்து இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்தான். இன்னைக்கு செய்ய முடியாது. ஏன் செய்யலை? கிஃப்டை நிறுத்திட்டார். மணவாளன் மணவாட்டிக்கு கிஃப்டை கொடுக்கறது நிறுத்தி வச்சிருக்கார். ஏன்? மணவாட்டி இருதயம் உலகத்தோட ஒத்த வேஷம் தரைச்சிருக்கு. அதனால் கிஃப்டை நிறுத்தி வச்சிருக்கார். ஆனாலும் கிருபையை என்ன செய்கிறாரு? நம்ம ஜெபம் பண்ணி மன்றாடி போராடி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்டு குணமாக்குகிறார். அந்த ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர், H.A. ஐன்ஸ்டைன், நிறைய புக்கு எழுதியிருக்கார். இன்றைக்கு இல்லை, அவர் கர்த்தருக்குள்ளே இருக்கார். அவர் இந்த புக்கில் இந்த மாதிரி இந்த சம்பவத்தை அவர் மேற்கோள் காட்டி இப்படி எழுதுகிறார். ஓரளவு நான் உண்மை என்று தான் நம்புகிறேன், இல்லையா? ஏங்க திடீர்னு முதல் நூற்றாண்டில் இருந்ததை கிஃப்டை ஆண்டவர் திடீர்னு நிறுத்திட்டாரு? என்ன ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை. அவர் திருச்சபையை நம்ப வேண்டும்.
திருச்சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. பாருங்கள், அப்போஸ்தலர் எங்கே போனாலும் எதிர்ப்பு உலகத்தில். பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், உடனே எதிர்ப்பு. இன்றைக்கு ஏன் நமக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு வரலைன்னா நிறைய காரியங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். இது அப்போஸ்தலர்களுக்கு வந்த எதிர்ப்புகள், ஆதி திருச்சபைக்கு இருந்த பாடுகள் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் சபைகளுக்கு இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம உலகத்தோடு ஒத்து போய் விட்டோம். உலகத்தாருக்கு நம்ம ஆபத்தாக தெரியவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கிஃப்டை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் ஜெபம் பண்ணா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. இருந்தாலும் ஜெபம் பண்ணா கேட்குறாரு. ஆனாலும் ஆதி சபையில் இருந்த அந்த வல்லமை, அந்த வரம் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கறது இல்லை, நிறுத்தி வச்சுட்டார். ஏன்னா இன்னைக்கு கொடுத்தா என்ன பண்ணுறான், இதை வச்சு பெரிய பெரிய போஸ்டர் அடித்து பேனர் அடித்து ஆள் பெரிய ஆள் ஆயிட்டான். ஆண்டவர் கொடுப்பாரா? மனுஷன் பெரிய ஆள் ஆகிறது கொடுக்கவே மாட்டார் எந்த வரத்தையும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, வரம் கொடுக்கப்படுவது எதற்காக? சபையினுடைய பக்தி விருத்திக்காக, மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மட்டும்தான் கொடுப்பாரு. தனி ஒரு ஆளுடைய பெயர் புகழ் பிரஸ்தாபத்துக்கு ஆண்டவர் ஒருபோதும் வரத்தை கொடுக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, முடிச்சிடுறேன். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பேதுருவிடத்தில் திரும்பவில்லை. யாரிடத்தில் திரும்பினார்கள்? கர்த்தரிடத்தில். அதனால தான் வரம் செயல்பட்டது. இன்றைக்கு ஏன் வரம் செயல்படவில்லை? ஊழியர்கள் எல்லாரையும் தாம் பக்கம் இழுக்கிறார்கள். கர்த்தர் வரத்தை கொடுக்க மாட்டார், நிறுத்திடுவார். கர்த்தர் பக்கம் திருப்பினார்கள். பவுல் மக்களை கர்த்தர் பக்கம் சேர்த்தார். பேதுரு கர்த்தர் பக்கம் மக்களை சேர்த்தார். யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. எல்லா ஆண்டவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும். ஊழியத்தில் பிரதானமான வேலை மக்களை கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும். பிரியமானவர்களே, பவுலை அமைதியாக போட்ட ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை அமைதியாருன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? இருந்தாலும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. பவுலை உயர்த்தினாரா இல்லையா? 13ஆம் அதிகாரத்தில் பேதுருவே காணோம். 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் மட்டும்தான் டாமினேட் பண்ணுறார். அது வரைக்கும் பவுலுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன ஒரு அவமானம்! ஒரு சபைக்கு போக முடியல, போனால் இவருடைய மனசாட்சி உறுத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் வேற ஏற்றுக்கொள்ள பயந்தார்கள். பர்னபாவை அவருக்கு அறிமுகம் செய்கிறார். பிறகு அங்கே எதிர்ப்பு வருகிறது. மக்கள் இவரை கப்பல் ஏற்றி அங்கே தர்சு பட்டணத்தை அனுப்புகிறாங்க. ஆண்டவர் அவரை அமைதிப்படுத்துகிறார். ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் கர்த்தர் ஏற்ற நாளில் உயர்த்தினார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் நாம் சமாதானம் பெற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டும். நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவருடைய சுபாவம் என்னிலே உருவாக வேண்டும். ஆண்டவர் என்னை கட்டி எழுப்ப வேண்டும். சரியா? பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலினாலே பெருக வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.